நான்காவது கண்ட்ரோலிங் எமோஷன்ஸ். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகணும். எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக எமோஷன்ஸ் அல்லது இந்த மூட் ஸ்விங்ஸ் என்கிறதான காரியங்கள் ரொம்ப நேச்சுரல். கர்த்தருக்கும் பாத்தீங்கன்னா இந்த உணர்வுகள் உண்டு, உணர்ச்சிகள் உண்டு. ஆனா அதை பாத்தீங்கன்னா தவறாது பயன்படுத்த மாட்டாரு. அது தன்னை மேற்கொள்ள ஆண்டவர் விடுகிறது கிடையாது. ஏன்னா அவர் ஃபாலன் நேச்சர் கிடையாது. ஆனா நம்ம விழுந்து போனவர்களாய் காணப்படுறோம். ஆனாலும் கூட நமக்கு பாத்தீங்கன்னா இந்த எமோஷன்ஸ் எல்லாம் உண்டு, மூட் ஸ்விங்ஸ் உண்டு. அப்ப எப்படி பார்க்கணும்? இதெல்லாம் குவைட் நேச்சுரல் டு ஹியூமன் பீயிங்ஸ். எல்லா மனிதர்களுக்கும் இது நேச்சுரல். ஆனாலும் கூட சீக்கிங் ஸ்டெபிலிட்டி த்ரூ பிரேயர் அண்ட் ஹிஸ் ப்ராமிசஸ். என்ன அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்டதான சூழ்நிலை ஏன் இப்படி நீங்க எடுக்கக்கூடாது? ஏன் என்னுடைய மைண்ட் திடீர்னு இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு, துக்கமா இருக்கு? அது கர்த்தருடைய சமூகத்துல வருகிறதற்காக கூட கர்த்தர் அனுமதித்த ஒரு காரியமாய் இருக்கலாம், இல்லையா? அப்ப அந்த நேரத்துல நம்ம என்னதான் பண்ணணும்? தேவ சமூகத்துல அவரிடத்துல நம்முடைய இருதயத்தை நம்ம திருப்புகிறவர்களாய் காணப்படும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஐ டோன்ட் நோ த ரீசன் தெரிஞ்சா ரீசனை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனா என்ன காரணத்தினாலே நான் துக்கமாய் காணப்படுறேன், துயரமாய் காணப்படுறேன், என்னுடைய மனசு பாரமா காணப்படுது என்பதை கூட நான் அறியாதவனாய் இருக்கிறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபத்தோடு கூட அவர் கொடுத்ததான வார்த்தைகள் என்ன அப்படின்னா, உங்களை நம்ப செய்திருப்பார்ல, உங்கள்கிட்ட பேசி வாக்குத்தத்தங்களை கொடுத்து இதை உங்களுக்கு நம்ப செய்திருப்பார். அதை பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரிடத்துல சொல்லி ஜெபிக்க வேண்டுமே ஒழிய நெகட்டிவா திங்க் பண்ணி நீங்க வேறு காரியத்தை சிந்திக்க கூடாது. இது பாத்தீங்கன்னா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகுகிறதான காரியமாயிருக்கு. அடுத்து